Tirupavai is a set of 30 pasurams composed by Andal. It is a part of 4000 Divya Pramandam and is in praise of Lord Vishnu. Tiru refers to Sri or goddess Mahalakshmi. Pavai refers to Vridham. Andal observed Vridha to attain Vaikunta as his consort. Along with being recited daily, it is celebrated in a good manner in the month of Margazhi with the young girls of prosperous Ayarpadi town. So, let's recollect our golden times again. திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும். வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்தது திருப்பாவை. மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலங்களில் இவை இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு. ஆண்டவனையே ஆண்டதால் அவள் ஆண்டாள் என்றழைக்கப்பட்டாள். ஆண்டாள் இவற்றுக்கு சூட்டிய பெயர் சங்கத்தமிழ் மாலை 30 என்பதாகும். இவ்வாறு இலக்கிய வடிவமைப்பில் சிறப்பு மிகுந்த திருப்பாவையின் முதலாம் பாடலாகிய மார்கழி திங்கள் என்னும் பாசுரத்தை ஆட வருபவர்கள் செல்வி ரக்ஷனா, செல்வி ஜனிதா, செல்வி பிரணீதா, செல்வி தியாஷினி, செல்வி ரியா. பாடல் மார்கழி திங்கள். ராகம் நாட்டை. தாளம் ஆதி. இயற்றியவர் ஆண்டாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் 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 நீராட போதுவே போதுமினோர் நேரிழையே நீராட போதுவே போதுமினோர் நேரிழையே சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுல் தோழிலல் நல்த கோபல் குமரல் கூர்வேல் கொடுல் தோழிலல் நல்த கோபல் குமரல் ஏறார்தகள் நீ யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்தகள் நீ யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணரே நமக்கே
தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாவாய் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாவாய் சரி கமபனி தரி தனி தாதா சனி பமகமனி பமரி சதா சதா சரி கமபனி தரி தனி ததா சதா சனி பமகமனி பமரி சரி சப கப மணி பசரி ரீ சனி பதத்த நி பமனி நி பமரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளா மார்கழி திங்கள் எம்பாவா ஆண்டாளுக்கு உரிய மார்கழி மாத காலத்தில் ஆண்டாள் அருளிய பாசுரத்தை பக்தி நிரம்பிட நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய இக்குழந்தைகளை கௌரவிக்க வருபவர் மதிப்பிற்குரிய ஆண்டாள் அம்மையார் அவர்கள்.